வணக்கம் ரவி. அதாவது பாத்தீங்கன்னாக்கா நீலகிரி மாவட்டத்தில் தற்போது கோடை சீசன் துவங்கி உள்ளது. இந்நிலையில பார்த்தோம்னாக்கா வார விடுமுறையான இன்று ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் உதகை ரோஜா பூங்கா மற்றும் படகு இல்லம், வெட்டப்பட்ட உதகை அரசு தாவரியல் பூங்கா போன்ற சுற்றுலா தலங்கள்ல அதிகமாக சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். இதனால பார்த்தோம்னாக்கா ஆங்காங்கே போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது. மேலும் பாத்தீங்கன்னாக்க நேற்று உதகை அரசு தாவரியல் பூங்காவிலிருந்து 26,000 சுற்றுலா பயணிகள், அதாவது நேற்று ஒரே நாளில் 26,000 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். இதனால பாத்தீங்கன்னாக்கா இங்கே தற்போது வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டாலும் இருந்தாலும் கூட அப்போது குளிரும் நிலவு வருகிறது. இதனால பார்த்தோம்னாக்க மற்ற மாவட்டங்கள் வெயிலோட தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. இதன் காரணமாகவே உதகை மற்றும் குன்னூர், கூடலூர் போன்ற பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் அதிகமாக வருகை தருகின்றனர். இன்றும் பார்த்தீங்கன்னாக்க வாகனங்கள் ஆங்காங்கே வரிசையில் நின்று கொண்டு சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது. மேலும் பார்த்தீங்கன்னாக்க இங்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அவர்கள் இங்க உள்ள படகு இல்லம் மற்றும் தொடப்பட்ட அரசு தாவரியல் பூங்கா போன்ற பகுதிக்கு சென்று வருகின்றனர். இங்கு வரக்கூடிய வாகனங்களுக்கு ஆங்காங்கே போலீசார் கூடுதலாக போலீசாரும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் எங்கெங்க செல்ல வேண்டும் என்று முன்கூட்டியே அவர்கள் அறிந்து அவர்களுக்கு, அதாவது கூடலூரிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் தலக்குந்தாவிலே அவர்களுக்கு எங்க செல்ல வேண்டும், எந்த வழியில் செல்ல வேண்டும் என்று அவர்கள் வழி அமைத்து அவர்களுக்கு விரைந்து அந்த சுற்றுலா தலங்களுக்கு சென்று அவர்கள் அந்த சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்து செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. மேலும் பாத்தீங்கன்னாக்க தற்போது கூட்ட நெரிசல் அதிகரித்து காணப்படுகிறதுனால பார்க்கிங் தலங்கள் அதிகமாக பார்க்கிங் தலங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி பார்த்தோம்னாக்க தற்போது நீலகிரி மாவட்டத்தில் வழித்தடங்களாக செயல்பட்டு வருகிறது. அதாவது மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு வரக்கூடிய பயணிகள் மேட்டுப்பாளையத்திலும் உதகைக்கு வரவும் மற்றும் உதகையிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகள் கோத்தகிரி வழியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதனால பாத்தீங்கன்னாக்க வாகன நெரிசல் குறைக்கிறதற்கு காவல்துறையினரும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.